வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எம்பவரிங் யுவர் சைல்டு என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளுக்கு முன்னாடி சில பதிவுகளை பார்த்தோம். ஒரு வார்த்தைக்கும் பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு, அதாவது என்னெல்லாம் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸில் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எப்படி அப்சர்விங் கெப்பாசிட்டி எப்படி டெவலப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த ஏர்னஸ்னஸ் எப்போவுமே அதில் சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் கேட்பாங்க, என்ன டாக்டர் இப்போ இருக்கிற ப்ரெசன்டேஜ் சுச்சுவேஷனில் ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் போய் இப்படியெல்லாம் பிள்ளைங்களுக்கு இருக்க சொல்லி கொடுக்குறேங்க, யாருமே டாமினேட் பண்ணணும், எதுக்கும் என்ன ஒரு உண்மையான பழக்கங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக தானே இருக்கணுமா இருக்குது அப்படின்னு சிலவங்க கேட்கலாம். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், தாய் தகப்பனுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால தான் அவங்க பிள்ளைங்களும் அப்படி இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போது ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் நிறைய வீட்டில் பேரண்ட்ஸ் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. பிள்ளைங்க ஒரு 4 அல்லது 5 வகுப்பு ஆன உடனேவே அது என்ன செய்யுது, தானே எல்லா வேலையும் செய்துக்குது. அதுவே சாப்பிட்டுக்கணும், டேபிள் மேலே வச்சுட்டு போகிறேன், போட்டுக்கோ சாப்பிட்டுக்கோ அப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஓவர் த பீரியட் அந்த குழந்தைக்கு தானே எல்லா வேலையும் செய்துக்கிறோம்ன்ற வரும்போது அதில் ஒரு ஈடுபாடு குறையும். அது எப்போ ஒரு நம்மளுக்கு ஒத்தரும் இல்லை, நம்மளே சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு தோணிட்டு அந்த எண்ணங்களை செயல்படுத்தணும்னு வரும்போது அதுக்கு நல்ல மெச்சூரிட்டி வரணும். அதாவது மனம் முதிர்ச்சி, எண்ண ஓட்டங்களில் செயல்பாடு, அந்த செயல்பாடு முதிர்ச்சியை அடைஞ்சாதான் வீட்டில் இருக்கிற இயல்பான ஒரு நிலைமையை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் சிறு குழந்தைக்கு ஒரு 10 அல்லது 12 வயது வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் என்ன பண்ணாது, வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கணும்னு சிறு பிள்ளைங்களுக்கு தோணாது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் சொல்லணும்னு சொன்னால், ஒரு 40 வயசு தாண்டின ஒரு பெண்ணுக்கே அதுபோல் ஒரு இயல்பான நிலைமைகளில் இருக்க முடியல. அவங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதுதான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஊரில் அதிகம். ஏன்னா அப்படி ஒரு எண்ண ஓட்டங்கள் எப்போவுமே செம்மையாகவே இல்லை, எப்போ அது கொரப்டாக ஒரு திருச்சி ஒரு வக்கரமாக இருக்குது. அதாவது மீண்டும் மீண்டும் ஒரு தேவையில்லாத செயல்களை மட்டுமே செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்களாக தான் இருக்குது. ஆனால் எண்ண ஓட்டங்கள் எப்போவும் செம்மையாக இருக்கணும், சீர்மைப்படுத்தப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் இதுபோல் ஒரு மனப்பான்மை ஒரு தாய்க்கே இருக்குதுன்னு வைங்க, அவங்க மகளுக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு, அவங்க மகனுக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. அதனால பசங்க என்ன பண்ணுறாங்க, வென் தே ஆர் டெவலப்பிங், அவங்களோட அடோலசன்ஸ் அவங்களோட பிபர்ட்டி அட்டைன் பண்ணி பெருசாகிட்டேன்னு சொன்னோடனே இந்த அம்மாவை எப்படியெல்லாம் நம்ம இல்ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு தோணுறது. இது ரொம்ப ஒரு வருத்தத்தை என்ன பண்ண முடியும், வருத்தத்தக்க விஷயம், வருந்தணும். என்ன சொன்னால் இது போல் இருக்கக்கூடாது. பெரியவங்கள நமக்கு சொல்லப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்கு விருப்பமான செயல்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் அ ஹேபிட் டு பி லேர்ன்டு பை அப்சர்வேஷன். நாம் அப்படி இருந்திருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட அப்படி இருப்பாங்க. ஏன்னா இது இஸ் அ செயின் ஆஃப், அந்த செயின் கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்கணும். ஆனால் இப்போ என்ன செய்கிறோம், நிறைய தாய் தகப்பங்கிட்ட வரும்பொழுது பிள்ளைங்களை எல்லாம் இப்படி படுத்துறாங்கப்பா, 2 பசங்க தான் இருக்குது, 2மே நம்மளை என்ன ஒரு வழியாக போட்டு பார்த்துடுறானுங்க அப்படின்னு சொல்கிற அப்பாவையும் நம்மளோட பேசுகிறோம். ஏன்னா சில நேரத்தில் இந்த கவுன்சிலிங் வரும்பொழுது யாரையான கூப்பிட்டுக்கிட்டு வராங்கல்ல, அவங்களோட இருக்கிறவங்க ஜஸ்ட் லைக் தட் நம்மளோட ஒரு டாக்டரோட கால் பண்ணி பேசுகிறாமா டாக்டர் அப்படின்னா, கேஷுவல் கான்வர்சேஷன்லேயே இத்தனை அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, சிறப்பான எண்ண ஓட்டங்கள் இல்லை, என்னை பசங்க இப்படிலாம் சிரமப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் உண்டு. அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல்னு சொன்னால் உடனே அந்த இடைஞ்சலாக இருக்கிறது சாமானாக இருந்துன்னு வைங்க, வீக்கெண்ட் அதை எடுத்து வச்சுடலாம். உயிருள்ள வஸ்து என்னது அது, தாய் தகப்பன் அத்தை பாட்டி அப்படி வீட்டில் இருக்கிற பெரியவங்கன்னு சொன்னால் யூ டிஸ்கார்ட் இட் அப்படின்ற அளவுக்கு பேசுகிற பெண் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. வி நீட் நாட் ரிக்வயர் இட் அப்படின்னு சம்சாரம் சொல்கிறத கேட்டுட்டு செய்கிற மகன்களும் இருக்கிறாங்க. அது என்ன காரணம், வளர்ப்பு சரியில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொன்னால், சில பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பவர் ஆஃப் எம்பவரிங் யுவர் சைல்டு அப்படின்னு சொன்னால், சிறப்பான எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த விஷயத்தை இந்த பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் யோசிக்கணும். வேறு பெர்ஸ்பெக்டிவில் யோசித்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, பாக்கியெல்லாம் பேசக்கூடாது, அதை பற்றி யோசிக்க வேண்டிய அந்த விஷயங்களை இந்த வழியில் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சில உண்மையான வழிகள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசியம். அதுபோல் வரும்பொழுது இந்த பர்சனாலிட்டி மேக்கப்பில் எப்பொழுதும் உனக்கென்ன உண்டோ அதை நீ கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவோம், என்னன்னு கேட்டால் ரோல் டிஃபைனிங். நம்ம என்ன பண்ணுறோம், வகுப்பில் இருக்கும்போது ஒரு மாணவன்,
வீட்டில் இருக்கும்போது ஒரு தாய்க்கு மகன், அப்புறம் வந்து வீட்டில் தாய்க்கு மகன்னு சொன்னால் தந்தைக்கு மகன் தான், கூட சிப்ளிங்ஸ் இருந்தால் அந்த குழந்தைக்கு அண்ணாவாவோ இப்போ தங்கையே இருக்கும், இல்லாட்டி பண்ணால் அக்கா இருந்தால் தம்பி இருக்கும், அதுபோல தான். ஆனால் இந்த 2 சென்டென்ஸும் யூஸே இல்லை இப்போ ப்ரெசென்ட் சினாரியோவில், அந்த வார்த்தைகளே இல்லை. ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரே ஒரு மகள், இல்லாட்டி போனால் ஒரே ஒரு மகன். அது எந்த அளவுக்கு அதை என்ன பண்ணலாம், அவனோட வேலைகளை அவனே செய்ய விடாமல் செய்துட்டு அவனுக்கு எவ்வளோ அளவுக்கு அந்த குழந்தைய வந்து ரப்பிங் இன் தி ராங் சைடு, அதுபோல் அவனுக்கு சலுகைகள் கொடுக்குறேன்ற பேர் வழியில் எல்லாம் செய்கிறோமோ அது வந்து தொடர்ந்து நடக்கிறது. அதுபோல் வசதிகள் எல்லாம் கேட்டுறதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும் பொழுது டிலே இன் கிராட்டிஃபிகேஷன் என்ற வார்த்தையை அவங்களோட லைனில் இல்லாதனால எல்லாமே தே வாண்ட் டு டேக் இட் இம்மீடியட்லி. இதெல்லாம் இடைஞ்சலோ அதெல்லாம் வாண்டாம்னு நினைக்கிறாங்க. நம்ம சரியான லெவலில் தான் கேட்குறோமா அதுவும் அவங்களுக்கு புரியல. ஸோ அந்த பர்சனாலிட்டி மேக்கப்பில், ஆளுமை திறனில் அக்காமடேட்டிவ் பிஹேவியர் அப்படின்ற ஒரு பழக்கத்தை, அது மாதிரி ஒரு பிஹேவியரை பிள்ளைங்களுக்கு வளர்க்கணும். அக்காமடேட்டிவ் என்ன சொன்னால், இப்போ ஒரு மணி சாயந்தரம் 5 மணி ஆச்சு, இப்போ 7 மணி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஹோம்ஒர்க் எழுதணும், ஹேண்ட் ரைட்டிங் எழுதி பழகணும், இல்லாத போனால் வேறு இன்னும் எதானா பார்க்கணும், ஸ்கூலுக்கு தேவையான வேலைகளை செய்யணும். சிறு பிள்ளையாக இருந்தால், ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் அவங்க அங்கே 5 மணிக்கு வீட்டுக்கு வர முடியாது, தே வில் பி அட் ஹோம் ஒன்லி பை 7 அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு நாளும் இந்த நிலைமையை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த அக்காமடேட்டிவ் பிஹேவியர், எல்லாரையும் ஒன்று சேர்த்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கணும். அது எப்படியெல்லாம் வளர்த்துக்கணுன்றதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.